இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதுமை பெண் திட்டம் குறித்து தற்போது புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மட்டுமில்லை, வருகிற கல்வியாண்டு முதல் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக இதற்காக விண்ணப்பிக்க சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு சார்பாக மகளிர் உரிமை தொகையாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதே போல் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகையாக 1000 ரூபாயும் மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பெண் கல்வியை போற்றும் விதமாகவும் உயர்கல்வியை உறுதி செய்து இன்றைய பெண் சமூகம் நாளைய தமிழகத்தை தாங்கும் அறிவியல் வல்லுநர்களாகவும் மருத்துவராகவும் பொறியாளராகவும் கல்வி அறிவு தொழில்நுட்பம் நிறைந்த ஒழுக்கம் சமூகத்தை சார்ந்ததாகவும் உருவாக அடித்தளமாக புதுமை பெண் எனும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இதன்படி அரசு பள்ளிகள் மட்டுமில்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலமாக புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் 1000 அவர்கள் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் சென்னை மாவட்டத்தில் 11,000 மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தால் பயன்பெற முடிந்தது. இதைத் தொடர்ந்து வருகிற 2024-2025 கல்வியாண்டு முதல் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்குவதற்காக இந்த திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளுக்கும் உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் 1000 அவர்கள் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. எனவே சென்னை மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பயிலும் மாணவியர் புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறுவதற்கு அந்தந்த கல்லூரியின் சிறப்பு அலுவலர் மூலம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது சென்னையை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த மாணவிகளும் இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். இது சம்பந்தமான அறிவிப்பு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் புதுமை பெண் திட்டம் குறித்து தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.